ஒரு டிரைவர் வேலை அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏசியை போட்டு ஜம்முன்னு சீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஓட்டுறது மட்டும் கிடையாது. எண்ணற்ற ப்ரெஷரை தாண்டி இந்த டிராஃபிக்கில் அந்த சிக்னலெல்லாம் மதித்து ஓட்டி ஒரு வழியாக கஸ்டமரை நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்து அவங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை அவங்க போக வேண்டிய இடத்துக்கோ அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அடுத்த ட்ராப் எடுக்கணுன்றதுக்காக சாப்பாடு அவசரமாக வெளியே நின்று அதுவும் தன்னோட கார் டிக்கி மேலே நின்று சாப்பிட்டுட்டு போகிற அந்த மனுஷன் தாங்க டிரைவர். இப்படி டிரைவரில் நிறைய விதம் இருக்காங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காங்க, இந்த மாதிரி கேப் டிரைவர்ஸ் இருக்காங்க. யாராக இருந்தால் என்னங்க, எல்லாருமே ஒரு டிரைவர் தானே. நம்மளை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்குறாங்க. அவங்களுக்கு நம்ம கட்டாயம் மரியாதைகளை கொடுக்கணும். எல்லோரும் கொடுக்குறோமான்னு கேட்டால் ஒரு சில பேர் கொடுக்கறதில்ல. அதனால் சொல்ல வரேன், எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸும் உள்ளே உட்காந்து சாப்பிட விட்றதில்ல. ஆனால் இந்த கம்பெனியில் பரவாயில்ல, ஃப்ரீயாக வச்சு சாப்பிட விட்ருக்காங்களே. அதே மாதிரி கம்பெனிஸ் இதை மாதிரி வந்துட்டு போகிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்த வகுத்தா நல்லா இருக்குன்றது நம்மளோட கருத்துங்க. ஏன்னா எண்ணற்ற பேர் வந்துட்டு போவாங்க. டிரைவர்ஸ்லாம் கொஞ்சம் களைப்பாடுறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரோட அங்கங்கே ஒரு சேரை போட்டுட்டு இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிளை கொடுத்துருந்தா அவங்களும் நல்லா ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு போவாங்கள்ல. அதுக்காக சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிரைவரை